குரு நமக்கு மிகவும் வழிகாட்டி. இந்த உலகத்தை புரிய வைப்பவர், தெரிய வைப்பவர், சிந்திக்க வைப்பவர், நம் தெரியாததை புரிய வைப்பார். பாடங்கள் வழியாக நமக்கு நினைவூட்டல் வழியாக நமக்கு தெரிவிப்பார். அந்த குருவை நாம் மதிக்க வேண்டும், உயிராக மதிக்க வேண்டும். குருவை மதித்தால்தான் நாம் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை சென்றடைய நமக்கு ஊன்றுகோலாக இருக்கும். குருவை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நாம் மதிக்காமல் இருக்கக்கூடாது. மதிக்காமல் இருந்தால் இறைவனுக்கே பொறுக்காது. அதனால்தான் இறைவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் தந்தையர் முதல் 2வது இடத்தில் இருந்து கொண்டு 3வது இடத்தில் குரு இருந்து கொண்டு 4வது இடத்தில் இறைவன் இருக்கிறார். ஏன்? தாய் தந்தை பெற்றவர்கள். 3வதாக குரு அறிவை வளர்ப்பவர், பல விஷயங்களை நமக்கு எடுத்து உரைப்பவர்.